முதல்ல தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமாரின் முதல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கி 2026 இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் வீடு வாங்குகிற யோகம் உண்டு? பொதுவாக இந்த வருஷத்தில் நிகழ்கின்ற கோச்சார கிரக மாறுதல்கள் பார்த்திங்கன்னா, குரு பயிற்சி வரப்போகுது, இன்றைக்கி வாக்கியப்படி சனி பயிற்சியும் வரப்போகுது. இந்த பயிற்சிகள் காலகட்டத்தில் மிகுந்த யோக பலன் அடைய போகிற ராசிகள் பற்றி பார்க்க போகிறோம். இதை தாண்டி நார்மலாக ஜாதக ரீதியாக என்ன அமைப்பு இருக்குது அதையும் பார்த்துட்டா தெளிவாக பொருந்துரும். ரைட். முதல்ல கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது மேச ராசிக்கு இடம், வீடு, சொத்து, சுகங்கள் வாங்க அமைப்பு உண்டு. குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குகிற அம்சம் உண்டு. ஏன்னால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் காலகட்டத்தில், 12ஆம் இடத்தில் சனி பகவான் வரும் காலகட்டத்தில் சுப விரயத்தை கொடுங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிற காலகட்டம் வருது. அப்போ சொத்து சுகம் வாங்கிடலாமா? நிச்சயமாக உண்டு. இந்த சொத்து சுகங்கள் எப்படி இருக்குன்னா, நிறைய பேத்துக்கு புதிய வீடுகள் கட்டக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலர் பூர்வீக வீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த பூர்வீக வீடுகள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிறப்பாக வாங்கக்கூடிய அம்சம் வருகிறது. அப்போ மேசராசிக்காரர்கள் எல்லாம் தயாராக இருந்து கொள்ள வேண்டிய கால சூழ்நிலை. அடுத்து இந்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு மிகுந்த சிறப்பு. ஏன் அப்படின்னா, துலாம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்க ஆரம்பிக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. ஏன் குரு பார்க்க கோடி நன்மைனா, அப்போ வீடு, இடம், சொத்து, தான் வாங்கிய சொத்துக்கு அருகிலே வாங்கக்கூடிய சொத்து. முதல்ல ஏன் வீடுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். ஒரு மனிதனுக்கு வீடுங்கிறது பாதுகாப்புங்க, உள் உணர்வுக்கு சேஃப்டி கொடுக்கறது. அந்த அமைப்பு இருக்கிறனால வீடு இந்த ராசிக்கும் அமையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அடுத்த 2 ராசி இருக்குது. அதாவது கஷ்டத்துலேயும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது 2 ராசி. ஒன்று சிம்மம். என்ன சார் எங்களுக்கு அஷ்டமச்சனி இருக்குது, நிச்சயமாக கிடைக்குமா? நிச்சயமாங்க. சனி பகவான் உங்களுக்கு அளந்து படி அளக்கிறார். என்னென்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் பார்வை இருக்கும் காலகட்டத்தில் பூர்வீக சொத்தாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு செய்து சம்பாதிக்கக்கூடிய சொத்தாக இருக்கும். இதில் 6ஆம் வீடு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா, சார் கடன் வாங்கி கிடைக்குமா? நிச்சயமாக கடன் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து. ஆனால் இங்கே சொத்து எங்கே வாங்கினா, பூர்வீக ஊரா, வெளியூரா, அசல் ஊரா அப்படின்னு பார்த்துக்கணும். ஆக மொத்தம் சொத்து உண்டு. நிறைய பேத்துக்கு வண்டி வாகனங்கள், தொழில்துறையை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம் இந்த சிம்ம ராசிக்கு வருது. ஆனால் 8ல் சனி வருது, அது வேறு அம்சம். ஆனால் சொத்து அமையும். அகலக்கால் மட்டும் வைக்க வேண்டாம் இந்த சிம்ம ராசி. அடுத்த ராசி கும்பராசி. சார் இப்போ தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா, சனி விலகியிருக்கார். சனி விலகும் காலகட்டத்தில் ஒரு வெளிச்சம் பிறக்குது. அது உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட வெளிச்சமாக. சார் இடம், வீடு, வண்டி வாகனங்கள் அற்புதமாக இருக்குது. சார் நானாக வாங்கினேன், உங்களுக்கே நம்பிக்கை வருகிற அம்சம் வந்துடுச்சு. அப்போ இது ராசிப்படி சொல்லியிருக்கோம். பொதுவாக ஒருத்தருக்கு எப்போ இடம் வீடுனா, ஒரு மனிதனுக்கு 4, 11 ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் பில்லர் மாதிரிங்க. இந்த 4 கிரகங்கள் வலுவாக ஊண்டிருப்ப ஒரு மனிதனுக்கு வீடு நிச்சயமாக அமைஞ்சிடும். வீடுங்கிறது ஒருத்தருக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, அது அவனுக்கு கொடுக்குற ஒரு சேஃப்டி. குடும்பமாக வாழ, அதாவது குடும்பமற்ற மனிதன் காட்டில் வாழும்போது கூட குகையை வீடாக தேர்ந்தெடுத்தான். இப்போ மனிதன் சமுதாயத்தில் வாழ, மன நிம்மதி பெற, குடும்ப சேஃப்டிக்காக, நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வீட்டை சூஸ் பண்ணுறார். ஆனால் இந்த வீடு வாஸ்துப்படி கரெக்டாக அமைஞ்சிட்டா தொட்டதெல்லாம் தொலைஞ்சிரும். அப்போ வாஸ்துப்படி அமையுமா? ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே நீங்கள் உள்ளூரில் வீடு வாங்குவியா, வெளியூரில் வாங்குவியா, அசலூரில் வாங்குவியா, உன் வீட்டு பக்கத்தில் பேங்க் இருக்கும், உன் வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்க. நீ ஒரு பக்கம் பூசியிருப்ப, ஒரு பக்கம் பூசாமல் இருப்ப. எந்த வகையை சொல்ல முடியுங்க? ஜோதிடம் அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக சொல்லக்கூடிய அம்சம். குறிப்பாக இப்போ மேசராசிக்காரங்க இப்போ சொத்து சுகம் சொல்லியிருக்கோம். இவங்க ஆல்ரெடி பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பேசுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ எல்லா ராசிக்கும் அமையும். இப்போ ஒரு சிலர் வாஸ்து பிரச்சனை வர வாய்ப்புள்ள ஜாதகங்கள் செவ்வாய் ராகு, இல்லை 4ஆம் அதிபதியோட ராகோ, செவ்வாய்க்கு எது 4ஆம் அதிபதி ராகு சேர்ந்து விட்டால் வாஸ்து குறைவுள்ள வீட்டில் வாங்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி இருந்தால் விதிவிலக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் வாங்க சொத்தை அசூலூரில் வாங்கணும். அப்படி இல்லையா, ஊருக்கு எல்லைப்புறத்தில் பைபாஸ் ரோடு, இன்றைய காலகட்டத்தில் பைபாஸ் ரோடு இந்த மாதிரி வாங்கினா செழிப்பாக இருக்குது. இல்லை இவங்க கட்டிக்கிற முதல் சொத்தை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வாடகை வீட்டில் இருந்து 2வது சொத்தை இவங்க பயன்படுத்தினால் ஜெயிக்கிறாங்க. அப்போ சொத்து சுகங்கள் எப்படி அமையணும் அப்படின்னு இறைவன் வித்திடுகிறான். இதை விட்டுட்டு நம்ம மாறி பண்ணும்பொழுது தான் இதாக இருக்குது. நிறைய ஆண்கள் பெண்கள் இன்று சமமாக சொத்துக்கள் கிடைக்க காலகட்டம். அப்போ 8ஆம் இடம் வலுத்தவனுக்கு ஆணாக இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு, பெண்ணாக இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு. அப்போ ஒரு வீடு, இடம் அப்படிங்கிற அம்சத்தில் ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் கிடைக்கிற பாக்கியம் வந்து விட்டன. அப்போ நிறைந்த செல்வங்கள் அமைய இந்த கால சூழ்நிலை. சார் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? பொதுவாக ஜாதக ரீதியாக எளிமையான 2 பரிகாரம் கொடுத்துட்றேன். எதுக்குன்னா, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறது இந்த நோக்கமாக. முதல்ல சென்னை அருகில் இருக்கிற சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தாலே
மன மகிழ்ச்சி ஏற்பட்டு சொத்து சுகம் வாங்க, கையிருப்பு பணம் அதிகரிக்கும். அப்போ அடுத்தது எங்கே இருக்குமா, நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் எந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கிற காவல் தெய்வம் அல்லது அந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயில், அந்த இடத்துக்கு வார வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து சென்று வாருங்கள். உங்களுக்கு வீடு அமையலாம் கீழே கவனம் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னால் இறைவன் 4ஆம் இடம் பூர்வீங்க, அங்கே இருக்கிற முருகர் கோயில், அங்கே இருக்கிற வெள்ளிக்கிழமை போனால் நிச்சயமாக கிடைக்கும். சொத்து சுகங்கள் அமைக்க இறைவன் வித்திடுகிறான். இதுதான் சூட்சம விஷயங்கள். இதில் இன்னொரு சூட்சம் பார்த்துக்கணும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் இங்கே இருக்கோம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கோம், எப்படி பண்ணுறது? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ சொல்லணும் இல்லையா? இப்போ ஜாதக ரீதியாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வாங்குவானா உள்நாட்டில் வாங்குவானா இந்த கேள்விகள் வந்துட்டாலே ஜாதகம் பார்க்கணும். சார் இங்கே வேணாம் வெளிநாட்டில் வாங்க, பிறந்த ஊரில் வேண்டாம் வெளியூரில் வாங்க. ஒருத்தருக்கு பூர்வீகமே செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு பூர்வீக ஊர் செட் ஆகலைன்னு சொல்லும்போது அங்கே வாங்கினா வாடகை யார் பயன்படுத்துவா, அந்த வீட்டை ஏது பண்ணணும்? இப்போ அந்த வீடு வாங்குகிற யோகங்கள் இந்த ராசிக்கு இருந்தால் கூட அதை நாம் பயன்படுத்துவேனா, இல்லை என் குழந்தைக்கு பயன்படுத்தினா, என் சந்ததி விருத்தியாகுமா? ஒரு சில சூரியன் பார்த்திங்கன்னா, சூரியன் என்ற ஒரு கிரகம் ராகுவோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை சம்மந்தப்படுதுன்னா கவர்மெண்ட்டு இடம் எடுக்கிறது, ரோடு அகலப்படுத்துதுன்னு எடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஜாதகம் எந்த அளவுக்கு சாதகமாக நமக்கு குறிகாட்டுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வளர்ச்சி வட்டார பகுதியை அடைய உள்ளூரா வெளியூரா அப்பார்ட்மெண்ட்டா எந்த திசையை பார்க்கணும்? ஒருத்தருக்கு கிழக்கு திசை செட் ஆகும், ஒருத்தருக்கு மேற்கு திசை கூட செட் ஆகும். எங்கே மேற்கு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான அது பொதுமொழி. இன்றைக்கி அமெரிக்கா எங்கே இருக்குது, துபாய் எங்கே இருக்குது, நமக்கு மேற்கு பக்கம் தானே இருக்குது. அப்போ மேற்கு அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்து பொதுமொழியாக இருக்கின்றன. இன்று பொருளாதாரம் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிட்டுருக்கோம். இன்றைய கால சொத்து சுகங்கள் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி. அப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் வலுத்து விட்டால் பேஸ்மெண்ட்டில் வீடு எடுக்கணும். இதே இது அவங்களுக்கு சூரியன் சம்மந்தப்பட்டு 4க்கு புதனோ சம்மந்தப்பட்டால் ஃப்ளாட்டாக வாங்கணும், அது 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோராக வாங்கணும். இந்த அளவுக்கு பார்க்கலாங்க. அதுதாங்க ஜோதிடத்தில் ஒரு சிறப்பு அம்சங்கள். நேர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இது நிறைய ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கும். அப்போ அனைவருக்கும் வீடு அமைய இறைவன் ஆசீர்வதிக்கிறான். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.